ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 kg மட்டன் வந்து எடுத்திருக்கேன். நான் செய்யறதுக்கு இது வந்து நல்லா கழுவி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், மட்டன் வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு. அது வந்து 1/2 kg சிக்கனும் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு மூடி ஒரு கப்பு திருவுண தேங்காய், அப்புறமா ஒரு கைப்பிடியில் பூண்டு, அப்புறமா இஞ்சி துண்டு 4-5, அப்புறம் தக்காளி 2, அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் முந்திரி கொஞ்சம் ஒரு 4 பருப்பு, அப்புறம் வந்து மீட்டு மிளகுதூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் தனியாப்பொடி, நம்ம கரம் மசாலா, நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறமா வந்து நம்ம குக்கரில் வந்து தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு, அப்புறமா பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறமா வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே நம்ம வந்து கழுவி வச்சுக்கிற மட்டன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் பாதி வேகணும். சில பேர் வந்து வேக வச்சு குழம்பு வைப்பாங்க, தனியான வேகாதன்ட்டு. நான் வந்து இந்த மெத்தடெலாம் செய்கிறதுனால இதில் அந்த எண்ணெயிலே பாதி வந்துடும். கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த எண்ணெயிலே ஆவிலே வந்து மட்டன் வந்து பாதி வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு வந்து இதுக்கு வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வந்து ஃபுல்லு மட்டன் பூரா இதுவாகணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி கொஞ்சம் நல்லா அதில் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து பாருங்கள், நல்லா அந்த தண்ணியில் சுண்டி போய் கொஞ்சம் எண்ணெய் தெரியுது பாருங்கள். கீழே பாதி வந்துடுச்சு பாருங்கள் மட்டன். இதில் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி இன்னும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு அந்த பக்கம் வந்து நான் சாதம் வச்சிடுறேன், ரைஸ் வச்சுக்கிறேன். அந்த பக்கம் நான் மட்டன் குழம்புக்கு பாருங்கள், அதில் வந்து இந்த பக்கம் வந்து மட்டன் வந்து கொஞ்சம் வெந்துகிட்டே இருக்குது எண்ணெயில். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள். நல்லா வந்து அந்த எண்ணெய் மட்டும் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. அப்புறமா வந்து அந்த கொஞ்சம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம், அந்த குழம்புனால. அப்போ கொஞ்சம் தேவையான வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் கஸ்தூரி இலை இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இது பிரிஞ்சி இலை மாதிரி தான் இதுவும். இது கஸ்தூரி இதுன்னு சொல்லுவாங்க, அது கஸ்தூரி இலைன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் சூப்பராக வாசனை நல்லாயிருக்கும். நல்லா கிரேவி வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்கள், வந்து சவுண்டு வந்துடுச்சு. குக்கர் வந்து ஒரு 6-7 சவுண்டு வந்துடுச்சு. மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை நண்பர்களே.